ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. பாவக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாவக்காய் வத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பாவக்காய் நான் ஃப்ரெஷ் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வத்த குழம்பு அப்படின்னா வத்தல் போட்டு தான் செய்வாங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் பாவக்காய் இருக்கிறதுனால நான் இதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு பாவக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு, இந்த வெங்காயம் பூண்டு நமக்கு பிடிச்ச அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். வத்தல் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த குழம்பு பொடியில் நான் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துருக்கேங்க. பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய் 1 உடச்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குனாலும் ஓகே, கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வதக்கும்போது இந்த பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால அதுக்கும் டைம் தனியாக கொடுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டாங்க. நம்ம சேர்த்தா பாவக்காய் வதங்கிட்டுருக்கு. இது வதங்கிட்டு இருக்கும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டுங்க. இது நல்லா வெந்தாலும் நிறைய பேருக்கு இதோட கசப்பை பிடிக்காது. அதனால் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாவக்காய் இந்தளவுக்கு வதங்கி இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டு வதங்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோடவே நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கோம். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. எல்லா பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக நல்லா இது கொதிக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு தக்காளி புளித்தண்ணியோட நம்மளோட பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து நல்லா வேகட்டும், பச்சை வாசனை போகட்டுங்க. வத்த குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளோட குழம்பு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. அந்த தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்த உடனே இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி தண்ணியோட எல்லாமே கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி வதக்கும் போதே சேர்த்திட்டோம். வத்த குழம்பு பொடியிலேயே காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பொடியோட ஒரே 1 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடும். சூப்பராக நம்மளோட பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. செம்ம சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க, சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பாவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதோட கசப்புனால குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உப்பு காரம் புளிப்பு நல்லா உரப்பாக சேர்த்துக்கோங்க. 2-3 நாள் ஆனாலும் கெடாதுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா திக்னஸ் ரிச்னஸ் வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.